ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது என்ன ராசி பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ கிரகணமானது வரப்போகுதுங்க. இருக்கிறதுலே மிகவும் மோசமான ஒரு விஷயமாக கிரகணமானது பார்க்கப்படுது. கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் ரொம்ப முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது. ஒரு ஆண்டுக்கு நடக்கக்கூடிய கிரகணங்களால் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு மாற்றம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன கிரகணம் நடக்க போது, அந்த கிரகணத்துடைய தேதி நேரம் என்ன, இது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, அதை விட இந்த கிரகணத்தின் போது துலா ராசிக்காரங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல சந்திர கிரகணம் வரக்கூடிய டேட்டையும் அந்த நேரத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாங்க நடக்க போகுது. இந்த ஆண்டுடைய மீண்டும் செப்டம்பர் மாதம் தான் சந்திர கிரகணமானது நிகழ இருக்கு. இந்த சந்திர கிரகணம் எப்போ நிகழப்போகுதுன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது. இது ஒரு முக்கியமான கிரகணமாக பார்க்கப்படுது. இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு 4 மணிலிருந்து 6 நிமிடங்களாக இருக்கு. இதுதான் உலகுடைய பல பகுதிகளில் தெரியும் என்று குறிப்பிடப்படுது. மேலும் இந்த ஆண்டுடைய மீண்டும் நீடித்திருக்கக்கூடிய செப்டம்பர் மாத சந்திர கிரகணம் செப்டம்பர் 18ஆம் தேதி புரட்டாசி 2ஆம் நாள் புதன்கிழமை அன்னைக்கு நிகழப்போகுது. இந்த சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படக்கூடிய புவியின் நிழலுக்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாக சொல்லப்படுது. மேலும் பொதுவாகவே சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் எப்போதுமே மிகுந்த ஆர்வத்தோடு பார்க்கப்படக்கூடிய நிகழ்வாகும். இந்த ஆண்டில் மொத்தம் 2 சந்திர கிரகணங்கள் நடக்குது. இந்த சந்திர கிரகணங்களில் ஒன்று ஏற்கனவே மார்ச் 25ஆம் தேதி 2024 அன்னைக்கு நிகழ்ந்தது. இப்போது 2வது சந்திர கிரகணம் செப்டம்பர் 18, 2024 அன்னைக்கு நிகழ இருக்கு. இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும். இது உலகின் பல பகுதிகளில் தெரியும் என்று குறிப்பிடப்படுது. மேலும் இந்த சந்திர கிரகணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிற நேரத்தை சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி இந்திய நேரப்படி காலை 6:11 மணிக்கு நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் காலை 10:17 மணிக்கு முடிவடைகிறது. கிட்டத்தட்ட இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு 4 மணிலிருந்து 6 நிமிடங்கள் இருக்குது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமான்னு பார்க்கும்போது தெரியாது. இந்த ஆண்டுடைய 2வது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகுடைய இரவு பகுதிகளில் சிறப்பாக பார்க்கப்படும். இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது. மேலும் ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்லேயும், ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லேயும் உட்பட நாட்டுடைய பிற பகுதிகளில் பெனுபரல் கட்டம் மட்டுமே தெரியும். ஸோ ஆக மொத்தம் இந்த கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிட்டேன். இப்போ இந்த கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்க செய்யக்கூடாத விஷயங்கள் என்னங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்புறம் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ, காய்கறி நறுக்கிறதோ இல்லை உரிக்கிறதோ போன்ற வேலை செய்யவே கூடாது. உணவும் உண்ணவே கூடாது. குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இந்த நாளில் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கத்தி, கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் கிரகணத்தின் போது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊசியால் நூட் கோக்கிறது, தையல் வேலை பார்க்கறது போன்றவை செய்யக்கூடாது. இதெல்லாம் கிரகணத்தின் போது செய்யக்கூடாத விஷயங்கள். அட் த சேம் டைம் கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்களும் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உணவு மற்றும் தண்ணீரில் தர்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும். அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும். கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம். கிரகண காலத்தில் சோஸ்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யணும். இதனால் கிடைக்கக்கூடிய பலன் படமடங்காக இருக்கும். கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடணும். இது நன்மையை உண்டாக்கும். சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும். இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ துலா ராசிக்காரங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிரகணத்தின் போது நடந்து பலனடைங்க.
அடுத்ததாக இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அந்த பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலா ராசி சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவரையும் தமது திறமையால் ஈர்க்கக்கூடிய வசீகர சக்தி படைத்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு எல்லா விதத்துலையும் நன்மை உண்டாகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்ள முடியும். தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயமானது உண்டாகும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமாகவே விலகி செல்வாங்க. ஆக மொத்தம் இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்கள் தலையெழுத்து மாறும். அப்புறம் தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். உங்களுடைய வியாபாரத்துக்கு பக்கபலமாக முக்கியஸ்தர் ஒருவருடைய உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெருமளவு கிடைக்கும். ஸோ ஆதரவு கிடைக்கக்கூடியதாக அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதுரியமான பேச்சின் மேல் அதிகாரிகளுடைய கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவீங்க. நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரலாம். சக ஊழியர்களிடம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். மொத்தத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடியதாக இந்த கிரகணமானது உங்களுக்கு அமையும். அப்புறம் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபடுவீங்க. விருந்தினருடைய வருகை இருக்கும். தடைப்பட்டு வந்த திருமண காரியம் சாதகமாக நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றும். அதனால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் பெண்களுக்கு சாதுரியமான பேச்சால் ஆதாயமானது உண்டாகும். பணவரவு கூடும். காரிய தடைகள் நீங்கும். உங்களுடைய பேச்சிற்கு வீட்டில் மரியாதையானது கிடைக்கும். ஸோ மரியாதை கிடைக்கிற மாதிரியாக இந்த கிரகணமானது உங்களுக்கு அமையும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம். உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளணும். வேலையில் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப நல்லது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான டைமாக இருக்கும். தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும். சமூக சேவையில் உள்ளவர்களுக்கு சமூக அந்தஸ்து உயரும். இப்படி எல்லாமே ஒரு அதிர்ஷ்டமாக அமையும். அப்புறம் மாணவர்கள் ஆசிரியர்கள் சக மாணவர்களுடைய உதவி கிடைக்கும். பாடங்களை நன்கு படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற முடியும். ஸோ அதனால் பாடங்களை நன்கு படிங்க. அப்புறம் உங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் சில விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. துலா ராசி சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கிரகணத்துக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும். இப்படி உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரகணத்திற்கு பிறகு இருக்கும். அடுத்ததாக சுவாதியில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு எப்படி இருக்குன்னா, குடும்பத்தில் மரியாதையானது கூடும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மை தரும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. பிள்ளைகளுடைய இதில் அக்கறை காட்டாமல் மட்டும் இருக்காதீங்க. இது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கிரகணத்திற்கு பிறகு அடுத்தவர் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஆதரவு இருக்கும். மன மகிழும் கடிக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். வீண் கவலை நீங்கும். தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை காணப்படும். ஆக மொத்தம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க நட்சத்திர வாரியாகவும் இந்த கிரகணத்திற்கு பிறகு பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, இந்த கிரகணத்திற்கு பிறகு வெள்ளிக்கிழமையில் சப்த கண்ணீரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். இதை ஒன்று செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். அதனால் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க. துலா ராசிக்காரங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு முழுசாக நான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது கிரகணம் நடக்கக்கூடிய நாள் அன்று என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.